வச்சுக்கலாம். இல்லை ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் வந்து போட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். வந்து நான் நைஸாக அரைச்சிட்டு பவுடர் வந்து சூப்பராக அரைச்சிப்பாருங்க. அண்ட் சிறப்பும் இருக்குது. அடுத்த ஸ்டெப் பார்க்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எக் ஷீட்ஸ் வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு பேஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீட்டாக வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போட்டுட்டு எதை வந்து அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சாக்லேட் மாதிரி நம்ம பண்ணோம்ல நியூட்ரிலா கலந்து அதை வந்து ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. தேர்ட் லேயராக வந்து திருப்பியும் நம்ம பண்ணி வச்சதை இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ தான் வந்து மெயினாக வந்து நம்ம இதை சேர்க்க போகிறோம். என்னதுன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். இருக்குதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. அடுத்த இப்போ வந்து இந்த பவுடரை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரலாவை இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியூட்ரலா வந்து ஒரு லேயராக வந்துட்டாச்சு. இது பார்க்கும் போது கச்சா மச்சம் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து அந்த பிஸ்கெட்